வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது தைராய்டு பிரச்சனைக்கு மருத்துவம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாமா? தைராய்டுக்கு ஒரு அருமையான மருந்து என்ன தெரியுமா? கொத்தமல்லி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துருங்க. ரெண்டையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துருங்க. வறுத்து அது மிக்சியில் பொடி பண்ணி வச்சு கரிஞ்சீரகம் 2 போட்டாலும் போட்டுக்கலாம். அது 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு தூங்கி இருந்துச்சுன்னா காலையில் வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் அள்ளி போட்டு ஒரு 1.5 டம்ளர் ஊற்றுங்க. அது 1/2 டம்ளர் சுண்டுன பிறகு 1 டம்ளராக வந்துடும். அதை எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. இது ஒரு 10-15 நாள் குடிக்கவே ஒரு ரிசல்ட் தெரியும். நிறையா தைராய்டு உள்ளவங்க குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இருக்காது, சுத்தமாக சரியாயிடும். இதை சாப்பிட உங்கள் உடம்புக்கு தைராய்டு மட்டும் இல்லை, வேறு எந்த அனாவசிய கழிவுகளையும் நீக்கும். இது எல்லாமே சுத்தமாக உங்கள் உடம்பை நல்லா பராமரிக்கும். இதை செய்து சாப்பிடுங்க. இந்த மெத்தட் இல்லை, இன்னொரு மெத்தடு. இரவு படுக்கும்போது ஒரு 2 டீஸ்பூனு மல்லியை ஊற வச்சிடணும். அதோட ஊற வச்சு அதை எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல அதை குடிக்கலாம். இல்லை மிளகு பொடி போட்டுக்கோங்க. போட்டு குடிச்சிடணும். இதுவும் சரியாகும். இதுவும் தைராய்டுக்கு இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இது செய்து பாருங்கள். தைராய்டு இருக்காது, எல்லாமே நார்மல் ஆகிடும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.